ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும் இல்லையா? அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன்களுடைய விற்பனையாளர் மற்றும் கட்டணக்கான ரிசல்ட்டுக்காக தான் அனைவருமே வெயிட் பண்ணியிருக்குள்ள. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா 1 1/2 மாத காலங்களாகவே ஆயிடுச்சு. இனிமே ரிசல்ட்டு வெளியீடுல ரிசல்ட்டு வருமா வராதா அப்படின்ற எதிர்பார்ப்புகள் அனைவருமே எழுந்திருக்கக்கூடிய வேலையில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ரிசல்ட்டு அப்டேட் பண்ணும் தேதி பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வருகின்ற பிப்ரவரி 15ஆம் தேதி ரிசல்ட் வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. அதில் அனைவருக்குமே வெயிட் பண்ணியிருந்த அனைவருக்குமே ஒரு மிக மிக மகிழ்ச்சியான தகவலாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதில் அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட்டு பிப்ரவரி 15ஆம் தேதி ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் டிஆர் ஆஃபீஸ் மூலமாக தகவல் குடுத்துருக்காங்க. அதில் இருந்தாலும் இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வருமா வராதா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் பணப்பட்டுப்பாடுகள் நடந்திருக்கு. இப்போ லட்சங்கள் போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோடிகளெல்லாம் வந்தால் தான் இந்த ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்டுகள் அடித்திருக்கக்கூடிய வேலையில் பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோ மிகப்பெரிய சிக்கல்களாக பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் இருக்குது. நிறைய இந்த வேலையில் மட்டுமே தான் நிறைய ஊழல் நடக்குது அப்படின்ற மாதிரியும் இப்போ பார்த்தீங்கன்னா செய்தித்தாளில் வெளியாகிருக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா செய்தித்தாள் மூலமாக என்ன தகவல் கொடுத்துருக்காங்க. டிஆர் ஆஃபீஸ் மூலம் என்ன தகவல் வெளியாகிருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னுமே சில மாவட்டங்களுக்கு நேர்காணலே நடக்காமல் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் எப்போ நடைபெறும். இதில் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி நடத்திருக்காங்க. எதன் அடிப்படையில் தான் அனைவருமே இந்த வேலையை வழங்கியிருக்காங்க. இந்த ரிசல்ட்டு இந்த மாதமாச்சு வருமா வராதா, எப்போ தான் வரும், உண்மையான நிலவரம் என்ன, அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் போயிட்டு இருக்குது. பணப்பட்டுப்பாடுகள் தான் நடந்திருக்கு. இதனால தான் ரிசல்ட் அப்டேட் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மை ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 50% மேலே பார்த்தீங்கன்னா இதில் இந்த நிலை நடக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்தளவுக்கு வருடம் இது மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் 50% நடக்கும். இருந்தாலும் நல்ல கட் ஆஃப் வச்சுருக்கீங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் உங்களுக்கான ரிசல்ட்டு அப்டேட் கொடுக்க போகிறாங்க. அதனால் இப்போ வந்திருக்க அஃபீஷியலாக ஒரு தகவல் வெளியிருக்கு. அதனால் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த பிப்ரவரி 15ஆம் தேதி ரிசல்ட்டு கன்ஃபார்மாக வெளியாகும் அப்படின்ற மாதிரி தான் தகவல் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் டிஆர் ஆஃபீஸ் மூலமாக இன்றைக்கும் சில மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகளும் இருக்குது. இதே மாதிரி தான் ஏற்கனவே 2023 கூட பார்த்தீங்கன்னா 10 மாத காலங்களாகவே இனிமேல் ரிசல்ட் அப்டேட் கொடுக்காமே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 மாதங்களுக்கு பிறகு நம்மளுக்கு ரிசல்ட்டே கொடுத்தாங்க. இதே மாதிரி நிலை வருமா அப்படின்றத எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவே போயிருச்சு. அதில் என்ன நடக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அனைவரையுமே இந்த ரேஷனுடைய விற்பனையாளர் மற்றும் கட்டணக்கான வேலைக்காக அனைவருமே அப்ளை பண்ணியிருந்தீங்க. ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அனைவருமே டிசம்பர் மாதமே நேர்காணல் முடித்துவிட்டு டிசம்பர் 27ஆம் தேதிக்கு மேலே நாங்கள் ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்றத கூட்டுறவுத்துறையே நோட்டீஸ்லேயே நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் டிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஜனவரி ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்றத அனைவருமே வெயிட் பண்ணியிருந்தோம். ஜனவரியிலும் ரிசல்ட் அவங்க அப்டேட் கொடுக்கல. இப்போ பிப்ரவரி 2வது வீக்கும் போயிட்டே இருக்குது. இனிமேல் நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கல. என்ன ப்ராசஸ்னால அவங்க ரிசல்ட் கொடுக்கல. செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் ரெடியாக வச்சுருக்காங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் பெரிய கேள்வியாக இருக்கு இல்லையா? செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அனைத்துமே ரெடியாக தான் இருக்குது அப்படின்றத கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இருந்தாலும் எதனால் ரிசல்ட் வெளியிடலை அப்படின்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதன் காரணமாக கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அது முடிந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாட்கள் ஆயிடுச்சு. இனிமேல் கொடுக்கல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபைனல் லிஸ்ட் ரெடியாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டெல்லாம் ரெடியாக இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் டிலே பண்ணியிருக்காங்க. அவங்கள எதனா பணப்பட்டுப்பாடுகள் இப்போ பார்த்துட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் அனைவருமே சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இருந்தாலும் இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்தளவுக்கு சில பேருக்கு உண்மையாக தான் வரப்போகுது. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் இதில் இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணக்கான
ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு இந்த வருகின்ற பிப்ரவரி 15ஆம் தேதி வந்து ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்னு தான் ஒரு தகவல் வந்து வெளியா இருக்கு. இருந்தாலும் இதில செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எதன் அடிப்படையில அனைவருமே வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு அனைவருமே நேர்முக தேர்வு வந்து போயிருப்பீங்க இல்லையா? அது மூலமாக உங்களுக்கு வழங்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையிலும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 10த், 12த்ல எடுத்த மார்க்கின் அடிப்படையிலும் வந்து பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் அடிப்படையிலும் தான் வந்து 2மே சேர்த்தா மெரிட் லிஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த மெரிட் லிஸ்ட் நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இதில நேம் லிஸ்ட் வந்து வந்துரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, நீங்க எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமா பதிவு பண்ணியிருக்கீங்களா? அது மூலமா சீனியாரிட்டி அடிப்படையில இருக்கீங்களா? அப்படின்றத ஸோ பார்த்துருப்பாங்க. இதில நீங்க இருந்தீங்க அப்படின்னா, கன்ஃபார்மா இதில நீங்க வந்து செலக்ட் ஆயிருப்பீங்க. இருந்தாலும் இதில வந்து சில பேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஆகிறவங்களுக்கா சில குறும் மெசேஜஸ்லாம் வந்து வருது. இது மாரி வந்து பணப்பட்டுப்பாடுகள் வந்து நடக்குது. இந்த மாரி குடுங்க அப்படின்ற மாரியும் வந்திருக்கு. அதனால யாரும் நம்பி ஏமாந்துறாதீங்க மக்களே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து வரத்துக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதனால நீங்க நேர்முக தேர்வுக்கான ரிசல்ட்டு ஒரிஜினலாகவே நீங்க பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கன்ஃபார்மா ரிசல்ட்டு அப்டேட் ஆகும். நாம்ப கொடுக்க வச்சனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கேட்கக்கூடிய நிலைக்கு வந்து போயிருக்காங்க. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணாவே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் இதில இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு எதன் மூலமா அப்டேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அவங்களுடைய அஃபிஷியலான வெப்சைட் தான் ரிசல்ட் அப்டேட் ஆகும். அதில பிடிஎஃப்பா குடுப்பாங்க. உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரு, உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க மாரி தான் வந்து இருக்கும். அதில ரிசல்ட்ட பொறுத்தவரைக்கும் இதன் மூலமா அப்டேட் ஆகும். இருந்தாலும் இனிமே சில மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நேர்காணல் வந்து நடக்காம வந்து இருக்கு. அந்த நேர்காணல்லாம் வந்து எப்ப நடக்கும்? அப்படின்ற மாரியும் அந்த சென்னை மக்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வருகின்ற இன்னும் ஒரு நாளை முதல் வந்து நடக்கும் அப்படின்ற மாரியும் வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பிப்ரவரி 15ஆம் தேதி வந்து ரிசல்ட்டு சில மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் என்ன நடக்கப் போகுது? நேர்முக தேர்வுக்கான தேதி பின்னர் தான் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இனிமே தேதி அறிவிப்பு வந்து குடுக்கல. இருந்தாலும் நாளை தேதி அறிவிக்கப்படுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதனால இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான வேலைக்காக வெயிட் பண்ணியிருக்க அனைத்து தேர்வாளர்களுக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவல தான் வந்து நம்ம டிஆர்எஸ் மூலமா ஒரு தகவல் கிடைத்திருக்கு. நியூஸ் பேப்பர் மூலமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஊழப்பட்டுப்பாடுகள் வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாரி தகவல் வெளியாயிருக்கு. இந்த நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டுறவுத்துறையில ஒரு மிகப்பெரிய சம்பவங்களாவே வந்து நடந்திருக்கு. அதனால இந்த ரேஷன் கடையுடைய வேலைக்காக வெயிட் பண்ணியிருக்க ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 15ஆம் தேதி ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி தகவல் வெளியாயிருக்கு. சரி, ஓகே. இதில இந்த வேலைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பணப்பட்டுப்பாடுகள்லாம் நடக்குமா அப்படின்னா, நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.